மாதத்தில் மகர சங்கராந்திக்கு அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசம். இந்த நட்சத்திர சந்திரன் சஞ்சாரம் பண்ண தைப்பூசம்ட்டு முருகருக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. எல்லா சுவாமிக்கும் பார்த்திங்கன்னாக்கா ஏதோ ஏதோ ஒரு நட்சத்திரம் தான் விழாவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உதாரணமாக சிவபெருமானுக்கு திருவாதிரை, அதுக்கப்புறம் பாருங்கள் ராமர்னா புனர்பூசம், கிருஷ்ணர்னா ரோகிணி, பிள்ளையார்னா அஸ்த நட்சத்திரம், நம்ம அத்திவரதனும் அஸ்தம் தான். இந்த மாதிரி ஏதோ ஒரு நட்சத்திரம் தான் தொடர்பில் இருக்கும். ஆனால் இந்த முருகருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விசேஷம். பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் முருகருக்கு தொடர்பு சொல்கிறாங்க. ஒன்று விசாகம், வைகாசி விசாகம் ஒன்று. அதுக்கப்புறம் பாருங்களேன் கிருத்திகை நட்சத்திரம் முருகருக்கு உண்டான நட்சத்திரம், பூசம் முருகருக்கு உண்டான நட்சத்திரன்றாங்க. என்ன இது முருகருக்கு மட்டும் 3 நட்சத்திரம் எப்படி தொடர்பில் வருது? எல்லாம் முருகர் உண்டான நட்சத்திரம்னா அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? முருகர் பண்ண அற்புதம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் தான் முருகருடைய அவதாரமே. சிவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து இந்த அசுரர்கள் வரம் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கர்ப்பவாசம் இல்லாத உன்னுடைய சக்தியில் வரக்கூடிய மகனால தான் எனக்கு மரணம் வரணும்ட்டு நம்ம சூரன் கேட்குறான். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பவாசம் இல்லாமல் சிவனுடைய சக்தி மூலிமா வரக்கூடிய மகனால தான் மரணம் வரணும், இப்படி ஒரு வரம். அதனால் சுவாமி என்ன பண்ணுறாரு, நெற்றிக்கண் மூலிமா 6 தீப்பொறி உருவாக்கி முருகரை கார்த்திகை பெண்கள்கிட்ட அனுப்புகிறார், 6 பேர்கிட்ட. அந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். இது முருகருடைய பிறப்பு நட்சத்திரம். அடுத்தது கிருத்திகை ஏன் தொடர்பு கொள்ளுது அப்படின்றப்ப இந்த 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால, அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் அம்பாள் அந்த 6 குழந்தைய ஒன்று சேர்த்தான். 6 முகத்தை ஒரு முகமாக்கணும். இது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான தொடர்பு. அடுத்தது இப்போ தைப்பூசம் பாருங்க, வைகாசி விசாகத்தில் முருகர் அவதாரம், கார்த்திகை மாதம் வர கிருத்திகை நட்சத்திரத்தில் 6 முகத்தை ஒரு முகமாக ஆக்கின ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ தைப்பூசத்தில் சூரனை வதம் பண்ணுறதுக்காக அம்பாள் தன்னுடைய சக்தியால் திரட்டி வேல் கொடுத்த தினமாக இதை நாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். அப்போது முருகர் ஆக்ரோஷமாக இருப்பார்ன்றதால தான் தைப்பூசத்துக்கு பால் அபிஷேகம் ரொம்ப முக்கியமாக கொண்டாடினாங்க. பால் குடம் எடுக்கிற வழக்கம்லாம் வந்துச்சு. பால் குடம் எடுத்து குடமாக முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. பழனிலெல்லாம் பாத யாத்திரைலாம் போவாங்க. தண்டாயுத பாணியாக நின்ற பழனி தண்டாயுத பாணிக்கு தன்னுடைய சக்தியை கொடுத்து வேல், சக்தி வேல் அப்படின்ற வேல், ஞான வேல் அப்படின்ற வேலை கொடுத்த தினம் பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசம் நாளை கொண்டாடுறாங்க.